அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவுடைய திருவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அப்படின்றவரை நம்ம சமீப காலங்களில் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நபராக அவர் இருக்கிறார். அந்த பாலியல் குற்றச்சாட்டை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக பல ஸ்டண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கார். இப்போலாம் சமீபத்தில் அவர்கிட்ட யாரோ பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆதாரன்ற பேரில் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்கை ரிலீஸ் பண்ணி திமுக மேலே பழி சுமத்தினார். இப்போ அந்த வரிசையில் புதுசாக என்ன ஸ்டண்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் போயிட்டு இருந்த ஏதோ ஒரு லாரியை போய் ஆய்வு பண்ண போயிருக்கார். இந்த கட்சிக்காரங்களுக்கு தான் ஆய்வு பண்ணுறோன்ற பேரில் ரீல்ஸ் எடுக்கிற வெறி பிடிச்சி போய் தெரியுறாங்க இல்லையா, அந்த வெறியில் போய் ஆய்வு பண்ணுறன்ற பேரில் லாரியை போய் ஆய்வு பண்ண போயிருக்கார். இவர் ஒரு எம்எல்ஏ வந்து ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார் திடீர்னு. ஸோ அந்த லாரியை ஆய்வு பண்ணுறப்போ சுற்றி வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா செமையாக பல்பு வாங்கியிருக்காருங்க. அந்த லாரியில் பார்த்தீங்கன்னா டயர் வந்து ஏதோ தேஞ்சிருக்கான். அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த லாரியுடைய மேனேஜரோ இல்லை ஓனரோ யாரோ தெரில, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க டயர் இப்படிலாம் இருக்குது, என்னங்க நீங்கள் லாரி ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். எதிர்த்தரப்பில் பேசின நபர் பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுட்டார். யார் நீங்கள், உங்களுக்கு என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியல சார், நீங்கள் ஃபோனை வேறு யார்ட்டையாவது கொடுங்க சார், நீங்கள் எல்லாம் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுட்டார். முதல்ல அந்த காணொலியை பார்த்துருவோம் வாங்க. டயரா சார், நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். சரியா, இது டயரா, நீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போறீங்க. எல்லாரும் பாருங்க, நாங்க எளிய வீட்டு பிள்ளைகள் அப்படின்னு காட்டுறதுக்காக ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது. நானும் டிரைவர் தான், எனக்கு எல்லாம் தெரியும், நானும் டிரைவர் தான் அப்படின்றப்பல இந்த விருதை மகள் கீர்த்தனா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்கூலில் போய் ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புனா, நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான். பார்த்தா அது கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லையா, அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாம், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாம். அப்படியே நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் மாமா பார்த்தீங்கன்னா பதவி இருக்கிறப்போ எனக்கும் எனக்கு பசியோடைய அருமை தெரியும், நானும் சாப்பாடு இல்லாமலாம் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. அதான் எல்லோரும் பாருங்கள், நாங்கள்லாம் பாவம், நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்புறம் ஒருத்தர் என்னென்னா ஆட்டோக்காரர்னா நான் வந்து இப்போ எம்எல்ஏவாக இருக்கேன்றாரு. விஜய் அவர்களுடைய டிரைவருடைய மகனா அவர் எம்எல்ஏவாக இருக்காராம். டீ கடை மாஸ்டருடைய மகனா அவரு எம்எல்ஏவாக இருக்காராம். இந்த மாதிரிலாம் வந்து ஆளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க போல். நீங்கள்லாம் எப்படி சொல்லுங்கள், நான் டிரைவரு, நான் டீ கடைக்காரர் மகன், இப்படிலாம் ஒருத்தரும் ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒரு ஸ்கிரிப்டாக பேசுகிறாங்க. டிரைவரா இவர், இதை நம்ம நம்பணும். வாட் ப்ரோ, அடுத்தது அந்த காலதாமதம் அந்த டைம்ல கொண்டு சேர்க்கணும்ல. நீங்க இல்ல சார், செப்பனியை வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்க கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட். முறையான வண்டி வச்சு இது பண்ண, இதுக்கு டயர் கூட சரி பண்றேன். நான் திருவண்ணாமலை எம்எல்ஏ பேசுறேன். சரி, அது கலெக்டர் வண்டியா இருந்துட்டு போட்டோம், முறையா இருக்க வண்டி தானே. அது யார் வண்டியா? ஓ, அப்ப டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? இது யாரு இது வண்டி ஓனரா? யாரு சார் நீங்க இதுல எப்படி மேனேஜரா? இவங்க பேர் என்ன சார்? அந்த இல்ல, இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அறகுறை வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? அப்ப டயர் யாரு சார்? டயர் இப்படிதான் வச்சிருப்பாங்களா? இல்ல, இது என்ன நிர்வாகமே தவறா இருக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? அப்ப டயர் இப்படி போட்டு அன்டைம்ல ஓ சரி, நீங்க கான்ட்ராக்ட் எங்க சார் எடுத்துறீங்க? கான்ட்ராக்ட் இப்படிதான் எடுத்து நீங்க ஓகே பண்ணி எடுத்துறீங்கன்னா, காண்டில கண்ணாடி இல்ல. சரி ஓனர் தான் இருக்காங்க. நம்பர் நோட் பண்ணுங்க. என்ன ஒரு ஓனர் பேர் சிங்கா. இந்த அவமானம் தேவையா? இந்த அவமானம் தேவையா சார்? உங்களுக்கு ஒன்றும் தெரியல சார், நீங்கள் போன வேற யார்ட்டையா கொடுங்க சார்ன்றாரு. இந்த அவமானம் தேவையா? அவர் பேர் முத்துராஜன் நான் பயலுக்கடா. நாங்கள் வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா கேட்கலாம், எல்லாம் முறையாக இருக்குது. யாராவது டயருக்கு கேட்பாங்களா? டயர் தேஞ்சிருக்கு, டயர் பட்டன் இல்லை அப்படின்ட்டு யாராவது கேட்பாங்களா? அது கேட்கணும் அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க, ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி பட்டவங்க தான் இதெல்லாம் கேட்கணும். அப்படின்னா இதை என்ன பண்ணியிருக்கணும், எம்எல்ஏ இதை வந்து பார்க்குறாருனா இது தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கலாம். இவரே வந்து ஃபோன் பண்ணி டயர் எல்லாம் இவங்க தான் என்ன நினச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க.
எல்லாமே ஒரு எம்எல்ஏவுக்கான வேலை என்னன்றதே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. 5 வருஷமும் எம்எல்ஏவுக்கான வேலை என்னன்னே தெரியாமலே போகிறாங்க போல தான் இருக்குது. வண்டியில் என்ன பண்ணுறாங்க, வண்டியில் ஏதாவது பொருள் கடத்துறாங்களா இல்லை பொருட்களை ஆய்வு பண்ணுறது அந்த மாதிரி வேலை செஞ்சால் ஓகே. வண்டியில் இருக்கிற டயருக்குள்ளே பூந்துட்டார் ஆள். முத்துராஜனே போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. வண்டி ஆய்வு பண்ண சொன்னால் நீங்கள் வண்டி டயரை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஃபோனை வச்சிருங்க, தயவு செஞ்சு வச்சிருங்க அப்படின்ட்டாரு. சே, வேஸ்டட் மொமெண்ட்டுங்க. இதை பார்த்து சிரிச்சு வயிறே வலிக்குதுங்க. இவருக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன் உட்காந்துருந்து. சே, அவர் நேரம் வேஸ்ட்டுங்க. என்ன இது, ஒரு டயரை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர். டயர் எப்படி இருக்கணும், அதுவும் லாரியில். ரீல்ஸ் வரியில் ரீல்ஸ் எடுக்க போய் இப்போ அசிங்கப்படுறாங்க. பொதுமக்களுக்கே வெறுத்து போச்சு. எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்து வச்சுட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒழுங்காக ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த விருதை மகள் கீர்த்தனா என்னன்னா ஸ்கூலுக்குள்ளே போய் ஒரு மாணவி அசிங்கப்படுத்துறாங்க. பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. இப்போ என்னன்னா டயர் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண பின்ன சும்மா இருப்பாங்களா? கடுப்பாக தான் செய்யும். அம்மா உணவகத்துக்குள்ளே போகிறது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறது, அதுவும் தாவிக்கா கட்சிக்காரனுங்க போகிறது. ஸ்கூலுக்குள்ளே விஜய் ஃபோட்டோவை கொண்டு போய் மாமா இதுதான் விஜய் மாமா, இதுதான் விஜய் மாமா, எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க பாடுங்கன்னு வாடி 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 கைப்படாத செடின்னு பாட்டு போட்டு ஆடுறது. பொதுமக்கள் எவ்வளோ நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க? ஒரு எம்எல்ஏன்னு கூட பார்க்காம ஐயோ போட்டு பெருதுட்டாருங்க மனுஷன். இப்போ இவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய இந்த எம்எல்ஏ உடைய வாகனங்கள் என்ன லட்சணத்தில் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு அவருடைய ஸ்விஃப்ட் கார் இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரி ஆகி பல நாட்கள் ஆகுது. 2026 ஏப்ரல் மாதமே எக்ஸ்பைரி ஆகிருக்கு. அடுத்தது அவருடைய ஃபார்ச்சுனர் காருக்கு ஃபைனு, அவருடைய டியோவுக்கு ஒரு பைக்கு ஸ்கூட்டி அதுக்கு ஃபைனு, அடுத்தது அவருடைய XUV 700 அதுக்கு ஃபைனு. இதை ஃபைனெல்லாம் கெட்டாமல் இவர் இங்கேருந்து பெர்ஃபெக்ஷன் பார்த்துருக்காரு டயரில் இருக்கக்கூடிய பட்டனுக்கு. இவங்க தலைவர் வருமான வரி கட்டாமல் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரியே தான் தொண்டர்களும் இருக்கிறாங்க. ஃபைன் போட்டால் கெட்டுறது கிடையாது. இந்த எம்எல்ஏ இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாலே சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரையெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க சட்டமன்றத்துக்கு. கால கொடுமை. இதில் வேற அவருடைய கேமராமேன் பார்த்தீங்கன்னா லாரிக்கு கீழே போய் உட்காந்துருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. அப்படி எவ்வளோ ரூபா தான் கொடுக்குறாரு இந்த எம்எல்ஏ சம்பளமாட்டு? அப்படி லாரிக்கு அடியில் போய் உட்காந்துருந்து இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. அவ்வளோ வெறி, ரீல்ஸ் வெறி. இவங்க ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக காவல்துறையினர் மற்றும் அரசு இயந்திரங்கள், வேறு இயந்திரங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்றாட வேலைகளையெல்லாம் விட்டுக்கிட்டு இவங்க பின்னாடி வர வேண்டிய ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில். இவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு இதையும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும். லாரியில் ஏன் பெயிண்ட் இல்லை, லாரியில் ஏன் டயரில் இது இல்லை, லாரியில் எதுக்கு முன்னாடி எலுமிச்சை பழம் கட்டி தொங்க விடலை, எல்லாம் கேட்பாங்க போல். இந்த மாதிரி தன்னுடைய ரீல்ஸ் வெறிக்காக ஒருத்தருக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணா, பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பப்ளிக் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும். நீங்கள் யார் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏன்னு சொன்னதுக்கு பிறகும் சார் உங்களுக்கு ஒன்றும் தெரியல சார் ஃபோனை வைங்க சார்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாப்ல நம்ம முத்துராஜ் அண்ணன். முத்துராஜ் அண்ணனுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். சரி, அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் தாய்சே நல மருத்துவமனைக்கு நேற்றுக்கு போயிருக்கார். போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே பிறந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் கிட்டலாம் நலம் விசாரித்தார். இதெல்லாம் பண்ணியிருக்கார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவேக்கா ரசிக குஞ்சுகள் கூடியிருக்காங்க. கூடி அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் கடந்து கத்துன்னு கத்துறாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். ஏதோ ஒரு தேட்டரில் FDFS படம் போட்டால் அந்த நேரத்தில் எப்படி என்ஜாய் பண்ணி வைப் பண்ணி கத்திக்கிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரியே இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல், குழந்தைகள் நல மருத்துவமனை, குழந்தைங்க பிறக்கக்கூடிய இடம், சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்க இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல கடந்து கத்திக்கிட்டு கிடக்குறாங்க பாருங்க. ஒரு அடிப்படை அறிவு இருக்கா இந்த தற்கொலைகளுக்கு? ஒரு மருத்துவமனை இருக்குன்னு சொன்னால் அந்த மருத்துவமனையிலேருந்து 100 மீட்டர் சுற்றளவில் 50 டெசிபிளுக்கு மேலே எந்தவித சத்தமும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டமே இருக்குது. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னாவே நோ ஹார்ன் ஜோன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஹார்ன் அடிக்காதீங்க, சத்தம் எழுப்பாதீங்க, அமைதியாக போக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் 100 மீட்டருக்கு எந்தவித சத்தமும் கேட்கக்கூடாது. ஆனால் இந்த கும்பலை பாருங்கள், இந்த பொறுக்கி கும்பலை பாருங்கள், ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போய் கடந்து கத்துறாங்க முதலமைச்சர் வராருன்ட்டு. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு நபர் இல்லை வேற ஏதாவது ஒரு நடிகர் யாராவது இதே மாதிரி போய் இதே மாதிரி சத்தம் கேட்டிருந்துச்சுன்னு சொன்னால் இந்நேரத்துக்கு சும்மா விட்டுருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. இந்த ஆட்சியாளர்களையும் இந்த ஆட்சிக்கு வாக்களித்த மக்களையும் பார்க்குறப்போ 2 விஷயங்கள் தாங்க தெரியுது. ஆட்சியாளர்கள் ரீல்ஸ் வெறியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு வாக்களித்த மக்கள் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு ரசிக முகத்திலேயே திரிகிறாங்க. எங்கே போனாலும் கத்துறாங்க, என்ன செஞ்சாலும் கத்துறாங்க.
ஹாஸ்பிட்டல்னு கிடையாது, ஸ்கூல்னு கிடையாது, எங்கேயும் கிடையாது. கடந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. வாடி 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 கைப்பாடாத சிடின்னு ஸ்கூலில் கடந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸ்கூலுக்குள்ளே விஜய் மாமான்னு ஃபோட்டோவை தூக்கிட்டு போகிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து கிரவுண்டில் வெயிலில் நிற்க வச்சு விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவை வந்து வரைகிற மாதிரி வந்து எல்லாரையும் நிற்க வச்சு அழகாக அதில் இது பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ பாருங்கள் ஹாஸ்பிட்டல், எங்கே போனாலும் கத்துறது, எங்கே போனாலும் ஒரு அறிவே கிடையாது போல இருக்கு. ஐயோ அறிவு இல்லைன்னு சொல்லிட்டா வேற ஏதாவது வழக்கு பதிவு பண்ணிடுவாங்க போல இருக்கே. ஏன்னா உண்மையை பேசிட்டா கைது பண்ணுறாங்களா கைஸ். அதனால உண்மையை பேசுறதுக்கு கொஞ்சம் பார்த்து தான் பேச வேண்டியது இருக்குது. இந்த சில நடுநிலை பத்திரிகையாளர்கள், நடுநிலை ஊடகங்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த விவகாரத்தை பற்றி கேள்வி எழுப்பலை. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இந்த கார் ரேஸ் நடத்தினா அது பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப பாதிப்பாயிரும், அது பக்கத்தில் கார் ரேஸ் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷபீர் வகையாராக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த நேரம் பயங்கரமாக அதுக்கு எதிராக செயல்பட்டாங்களே, கார் ரேஸ் நடத்திடக்கூடாது அப்படின்ட்டு. இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே கிடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க போல், இதுக்கு எதிராலாம் கட்டுரை எழுத மாட்டாங்க போல். இதில் வேறு நாளைக்கு நம்ம பொட்டுமாமா கரூருக்கு போகிறார் கைஸ். கரூரில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் பார்க்க போகிறாப்லையா. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் இருக்கக்கூடிய 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்க போகிறாராம். இதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் விரிவாக பேசுவோம். நாளைக்கு கரூருக்கு போகிறப்போ வேறு ரோட் ஷோ வேறையாம். ரோட் ஷோ. அது மட்டும் இல்லாமல் 5000 பேர் மட்டும்தான் பங்கேற்க முடியுமா அந்த நிகழ்ச்சியில். அவர் வந்து கருணை காட்ட போகிறாராம். கரூருக்கு போய் கருணை காட்ட போகிறாராம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம். ஆகவே அதில் டோக்கன் இருக்கக்கூடிய 5000 பேர் கலந்துக்கலாமா. அது போக அந்த 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்குறாராம். ஸோ இதெல்லாம் நாளைக்கு நடக்க போகுது. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக நாளைக்குள்ள காணொலியில் பார்ப்போம். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.